பிப்ரவரி 4ஆம் தேதி அங்க நடந்த அந்த கூட்டத்துல அச்சிராஜ் என்ன பேசுறாரு? என்ன பேசுறாரு? இங்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடியது வந்து இந்து விரோத தாலிபான் அரசு அப்படின்னு ஆமா, குறிப்பிடுறாரு. தாலிபான் அரசு தான் இந்த அரசு. என்ன அதுல என்ன மாற்று கருத்து சொல்லுங்க? இல்ல சார், இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பதவி ஏற்றதுல இருந்து அவன் என்ன கோயிலுக்கு என்ன இந்து மக்களுக்குலாம் வந்து எதுவுமே நல்லது பண்ணலையா? இல்ல ஏமாத்துறாங்க வந்து சார். அது எப்படி சார் நீங்க பண்ணா நான் வந்து தானே நேர்மையா சொல்றேன். பண்றீங்க, அவங்க பண்ணா நேர்மையா? பாத்தீங்களா, நாங்க பண்ணா நேர்மையானா நாங்க என்ன ஆட்சியிலயா இருக்கிறோம்? இல்ல சார், இப்ப ஏன் இல்ல நீங்க நீங்க இந்து மக்களை பிஜேபி என்ன சார் ஏமாத்துனாங்க சொல்லுங்க? இந்து மக்களை என்ன ஏமாத்துறாங்க ஏமாத்துனாங்க? சார். திமுக சாமிய முன்னாடி போய் பார்க்கறதுக்கு கட்டணம். கொஞ்சம் தூரமா நின்னு பார்க்கறதுக்கு கட்டணம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி கோயில்ல பூரா வியாபாரம் பண்றீங்க சார். திருப்பதியில இல்லையா சார்? ஆ? திருப்பதியில இல்லையா? திருப்பதியில இருக்குது. மத்த மாநிலங்கள்ல இல்லையா? ஸ்பெஷல் திருப்பதியில தரிசனம், இருக்குது. திருப்பதியில ஸ்பெஷல் இருக்கக்கூடிய தரிசனம். வசதிகள் இங்க இருக்கிற கோயில்ல இருக்குதா? நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? உன் ஊர்ல நீ இப்படி வச்சிருக்கியா கோயில? கோயில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்குது. இல்ல சார், கோயில்ல வியாபாரம் பண்ற நீ. இல்ல சார், கோயில்ல பக்தர்களுக்கு என்ன வசதி செஞ்சு விஐபி கொடுத்திருக்கிற? தரிசனம் கட்டண வசூலிகளை பத்தி நீங்க கேக்குறீங்க. ஆமா. நாங்க இந்துக்கள் சொல்றோம் கட்டண தரிசனம். கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம். கட்டண தரிசனம் இல்ல சொல்லு. அது என்ன ஒரு சீசனுக்கு தேர்தல் பக்கத்துல வரும்போது மட்டும் ஐயா சேகர் பாபு சொல்றாரு, இந்த திருவிழா காலங்கள்ல கட்டண தரிசனம் இல்லாம நீங்க இறைவனை தரிசிக்கலாம். இது என்னங்க இது?